ஒரு காலத்துல தமிழ் சினிமாக்கள்ல ஹீரோக்கள் ஹீரோயின்களுக்கு செலவு பண்ற மாதிரியான காட்சிகள் இருக்கும். ஆனா இப்ப சமீப காலத்துல ஹீரோயின்கள் ஹீரோக்களுக்கு செலவு பண்ற மாதிரியான காட்சிகள் வர ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா உண்மையை ஒட்டி தானே படம் எடுக்கிறாங்க. இன்னைக்கு ஒரு காதல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பசங்க மட்டும் செலவு பண்றது இல்ல, பசங்களுக்கு ஈக்குவலா பொண்ணுங்களும் செலவு பண்றாங்க. ஏன்னா சம்பாதிக்கிறாங்க. அப்படி இல்லைனாலும் வீட்டுல அம்மா அப்பா கிட்ட பாக்கெட் மணின்னு வாங்கிட்டு வந்து அந்த பாய் ஃப்ரெண்டுக்கு செலவு பண்றாங்க. உண்மை இப்படிதான் இருக்குது. ஆனா இன்னமும் பசங்க தான் அதிகமா செலவு பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிம்பத்தை நிலைநிறுத்துறதுக்கு பசங்க ட்ரை பண்ணிட்டே இருக்காங்க. பொண்ணுங்க மிஸ் கால் மட்டும் தான் கொடுப்பாங்க, பசங்களுடைய பர்ஸை காலி பண்ணுவாங்க, கார்டை தேய்ச்சி என்னென்ன வாங்கணுமோ வாங்கிடுவாங்க. இந்த மாதிரியான ஒரு பிம்பத்தை பசங்க உருவாக்க முற்படுறாங்க. இது உண்மையா பொய்யா அப்படிங்கறத தாண்டி பொதுவாக உங்களுடைய காதல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எந்த அளவுக்கு இந்த பண பரிமாற்றங்களை 2 பேரும் ஷேர் பண்ணிப்பீங்க? அதிகமா செலவு பண்றதுக்கான வாய்ப்பு யாருக்கு இருக்கும் அண்ட் யார் பர்ஸே எடுக்க மாட்டா? கல்யாணமானவங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம். ஏன்னா லவ் குரு கல்யாணம் ஆனதுக்கு பிறகு கணவனும் மனைவியும் ஒரு குடும்பம் இல்லையா அப்படின்லாம் சொன்னீங்கன்னா இல்ல. அதாவது காசு பணம்னு வந்துருச்சுன்னா தாயும் பிள்ளையும் வேற வேறங்குவாங்க. அந்த மாதிரிதான் அது கணவன் மனைவி கிடையிலையும் பொருந்தும். கணவன் மனைவி இருவரும் சம்பாதிச்சாலும் சரி சம்பாதிக்கலினாலும் சரி, பொதுவா ஒரு குடும்பத்தினுடைய செலவுகளை அதிகமாக ஒருவர் சுமப்பதும் இன்னொருவர் அதிகமாக செலவழிப்பதுமா தான் இருக்கிறாங்க. கல்யாணம் ஆன பிறகும் காதலிக்கும் போதும் எப்போதுமே இப்படிதான் இருக்கிறாங்க. உங்களுடைய ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் நீங்க எந்த சைட்ல இருக்கீங்க? செலவு பண்ற சைட்ல இருக்கீங்களா அல்லது பத்திரப்படுத்துற சைட்ல இருக்கீங்களா? 426991 42699911 என்ற எண்களுக்கு அழைத்து ரேடியோ சிட்டில உங்களுடைய உணர்வுகளை பகிர்ந்துக்கலாம். ஸ்டே டியூன்ட். எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. எஃப்எம் ரேடியோ சிட்டி 91.1. நான் உங்க ரேடியோ சிட்டி லவ் குரு. தன்னுடைய 7 வருட காதலை திருமணத்துல வெற்றிகரமா கொண்டு வந்து நிறுத்திருக்கக்கூடிய ஒரு தோழி அவங்களுடைய அனுபவங்கள் பற்றி பேசியிருக்காங்க. மற்றொரு நண்பர், லவ் குரு இது வரைக்கும் நான் காதல்லாம் பண்ணல, எனக்கு ஒரு பிரச்சனை. ஆமா, என்னுடைய தோற்றத்துக்கும் என்னுடைய வயசுக்கும் இடையிலான ஒரு வித்தியாசம் தான் பிரச்சனை, அதை பத்தி பேசணும்னு சொல்லியிருக்காரு. மற்றொரு தோழி, தங்கை, உங்களை அண்ணான்னு கூப்பிடலாமா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியில ஆரம்பிச்சு அங்கிருந்து கண்டினியூ பண்ணி இந்த காதலிக்கிறவங்களுக்கு ஏன் அவங்களுடைய பெற்றவர்கள் திடீர் எதிரியா மாறிடுறாங்க, சொந்த அம்மா அப்பாவே எதிரியா பயத்தோட அணுகக்கூடிய இந்த மனோபாவம் எங்கிருந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. இப்படி கலவையான மின்னஞ்சல் பதிவுகள் இன்னைக்கு நம்முடைய நிகழ்ச்சியின் கடைசி 1 மணி நேரமான மின்னஞ்சல் நேரத்தில் வர இருக்குது. ரேடியோ சிட்டி லவ் குருவாக என்கிட்ட நீங்களும் கேட்கணும்னு நினைக்கக்கூடிய உறவுகள் சார்ந்த உணர்வுகள் சார்ந்த கேள்விகள் எதுவாக இருந்தாலும் அதை loveguru@myradiocity.com மின்னஞ்சல் பண்ணுங்க. ஸ்டே டியூன்ட். எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. எஃப்எம்னா ரேடியோ சிட்டி 91.1. நான் உங்க ரேடியோ சிட்டி லவ் குரு. ரேடியோ சிட்டி லவ் குருவோட நீங்க கேட்டு இருக்கிறது எஃப்எம்னா ரேடியோ சிட்டி 91.1. உங்களுடைய காதல்ல அல்லது உங்களுடைய திருமண வாழ்க்கையில அதிகமான செலவுகளை யார் பண்றது? அதிகமா செலவு பண்றதுன்னா செலவு பண்ண வைக்கிறது இல்ல, யாருடைய பர்ஸ் சீக்கிரமா காலியாகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கேன். உங்களுடைய பர்ஸா இல்ல உங்களுடைய கணவன் மனைவியுடைய பர்ஸா? சோ யாரோடது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கேன். லவ் குரு எல்லாம் ஒரு குடும்பம் தான், எல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லாஜிக் சொல்ல வேண்டாம். இருந்தாலும் அதிகம் யார் செலவு பண்றாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமே. இப்போ நம்ம கூட பேச வந்திருக்க கோகுலுடைய அனுபவம் என்னன்னு கேட்கலாம். கோகுல், அதிகமா யார் செலவு பண்ணுவா? நான் தான் செலவு பண்ணிருக்கேன். நீங்க தான் செலவு பண்ணுவீங்க? என்ன பொறுத்த வரைக்கும் நான் தான் செலவு பண்ணுவேன். ஏன் நீங்க அதிகமா செலவு பண்ணுவீங்க? அவங்க பர்ஸ் எடுக்க மாட்டாங்களா, இல்ல அவங்க சம்பாதிக்கலையா, இல்ல அவங்க கிட்ட பணம் இருக்காதா? என்ன காரணம்? காரணம்லாம் ஒண்ணும் இல்ல, அவங்க மிடில் கிளாஸ். ஓ, சார் எப்படி ரிச் கிளாஸா? ரிச்லாம் இல்ல, கரெக்ட் ஒரு அளவுக்கு. சோ எப்படி சம்பாதிச்சு செலவு பண்ணீங்களா, இல்ல அப்பா கிட்ட இருந்து ஆட்டையை போட்டு வந்து செலவு பண்ணீங்களா? அப்படிலாம் இல்லைங்க. எப்படிலாம் இல்லைங்க, சம்பாதிச்சு செலவு பண்ணீங்களா? சரி, ஒரு மாசத்துல அவங்களுக்கு எவ்வளவு செலவு பண்ணுவீங்க, எவ்வளவு சம்பாதிப்பீங்க? நான் 8,000 சேலரி வாங்குறேன். சரி, அது கரெக்டா 4,000 வீட்ல கொடுத்துட்டு 4,000 செலவு பண்ணிருக்கேன். 4,000 அவங்களுக்கு செலவு பண்ணிருக்கீங்க. ஆமா, 50-50 வாழ்ந்துருக்கீங்க. ஆமா. சோ என்னைக்காவது ஒரு நாள் நீங்க செலவு பண்ணும்போது நீங்க ஏங்க பர்ஸ் எடுக்கிறீங்க, நானே செலவு பண்றேன் அப்படின்னு என்னைக்காவது அவங்க பர்ஸ் எடுத்திருக்காங்களா? வெளியில எடுத்திருக்காங்க, ஒரே டைம் எடுத்திருக்காங்க. ஒரே ஒரு தடவை போனா போதுன்னு? கண்டிப்பா எடுத்திருக்காங்க ஒரு டைம். போய் சொல்ல விடாது இல்லீங்களா? கரெக்ட். ஒரு தடவை எடுத்திருக்காங்க, அதை எப்படி நம்ம பொய்யா சொல்ல முடியும்? 42699911 கால் பண்ணுங்க. ரொம்ப சிம்பிளான விஷயம் தான். தமிழ் சினிமாக்கள்லயே பாத்தீங்கன்னா ஹீரோக்கள் ஹீரோயின்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணி கொடுத்த காலம் போயிட்டு இன்னைக்கு ஹீரோயின்கள் தான் ஹீரோக்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணி கொடுக்குற மாதிரியான காட்சிகள் வருது. தட்ஸ் ட்ரூ. ஏன்னா இன்னைக்கு பெண்கள் சம்பாதிக்கிறாங்க, அவங்களுடைய கையிலயும் பணம் இருக்குது, அதனால மட்டுமல்ல அவங்க கிட்ட நிறைய அன்பு இருக்குதுன்னு காட்டுறதுக்காக அவங்க பர்ச்சேஸ் பண்ணலாம். உங்களுடைய காதலை பொறுத்த வரைக்கும் அல்லது உங்களுடைய திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் யார் இன்னொருத்தவங்களுக்கு அதிகமா செலவு பண்ணுவீங்க, யார் இன்னொருத்தவங்களுக்கு அதிகமா வாங்கி கொடுப்பீங்க? ரேடியோ சிட்டி லவ் குருவோட நீங்க கேட்டு இருக்கிறது எஃப்எம்னா ரேடியோ சிட்டி 91.1. ரேடியோ சிட்டி
ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, யார் உங்களுடைய ஃபேமிலியில இன்னொருத்தவங்களுக்கு அதிகமா செலவு பண்ணுவா, யாருடைய பர்ஸ் சீக்கிரமா காலி ஆகுது அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு ரேடியோ சிட்டி லவ் குரு நிகழ்ச்சியில பேசிட்டு இருக்கோம். எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. எஃப்எம்னா ரேடியோ சிட்டி 91.1. நம்ம கூட பேசுறதுக்காக தேவா வந்திருக்காரு. காசு இல்லாத போது நம்ம செலவு பண்ணல குரு. காசு இல்லாத போது எப்படி நீங்க செலவு பண்ணுவீங்க? அவங்கள்ட்ட வாங்கி நம்ம செலவு பண்ணுவோம். ஓ, இது நல்லா இருக்குது. காசு இருக்கும்போது அவங்களே செலவு பண்ணுவாங்க. காசு இருக்கும்போது அவங்கள்ட்ட வாங்கிப்போம், இல்லாதப்போ அவங்கள்ட்ட வாங்கிப்போம். மொத்தத்துல அவங்க தான் செலவு பண்ணுவாங்க. அதுதான் இவ்வளவு டீசென்ட்டா சொல்றதுக்கு ட்ரை பண்றீங்க. நான் கொடுப்பேன். நீங்க கொடுப்பீங்க? ஓ, எப்படி? இது எனக்கு புரியலையே, கொஞ்சம் விலாவாரியா சொல்லுங்களேன். நான் காசு கொடுத்து அங்கிருந்து நான் காசு வாங்கி செலவு பண்ணல குரு. ஓ, அதாவது பேங்க்ல கொண்டு போய் போடுவீங்க, அதுக்கப்புறம் பேங்க்ல இருந்து ஏடிஎம்ல எடுக்கிற மாதிரி எடுத்துட்டு வருவீங்க. ஆனா ஏடிஎம் தானே கொடுத்துச்சுன்னு சொல்லுவீங்க, அந்த மாதிரி. ஆமா குரு. மொத்தத்துல பணம் உங்களோடதுதான். பணம் என்னதுதான். மேடம் என்ன பண்றாங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? படிச்சிட்டு இருக்காங்க. ஓகே ஓகே. சோ படிச்சு முடிச்சு வேலைக்கு போனதுக்கு அப்புறம் அவங்க செலவு பண்ணுவாங்கன்னு நம்புறீங்க இல்லையா? நம்புறேன். அதனால நான் இப்ப செலவு பண்ணிட்டு இருக்கேன். இது நல்லா இருக்குதுங்க. அதாவது சாப்பிட போனோம்ல குரு. கரெக்ட். இந்த பல வருஷங்களுக்கு முன்னாடி இன்றைய முதலீடு பண்ணுங்கள் தேக்கு மரத்தில் அப்படின்னு சொன்னாங்கல்ல, அந்த மாதிரி இருக்குது. 426999 அழைத்து ரேடியோ சிட்டில நீங்கள் உங்களுடைய உணர்வுகளை பகிர்ந்துக்கலாம். நிறைய ஆண்கள் தான் கால் பண்றாங்க, லவ் குரு நான் தான் செலவு பண்றேன்னு. ஆனா சத்தியம் அடிச்சு நல்லா சொல்ல முடியும், நிறைய பொண்ணுங்க செலவு பண்றாங்க. லவ் குரு அப்படியா என்ன அப்படிங்கிறீங்களா? முக்காவாசி பசங்க இப்பெல்லாம் பர்ஸே எடுத்துட்டு வெளியில போறது கிடையாது, கேர்ள் ஃபிரெண்ட்ஸ் தான் நிறைய செலவு பண்றாங்க. சோ இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல் பத்தி பேசலாம், உண்மையா பேசலாம், நிதர்சனமா உண்மைக்கு பக்கத்துல இருந்து. இவ்வளவு சீரியஸான விஷயம் கிடையாதுல. சோ ஜாலியா பேசலாம். 426999 கால் பண்ணுங்க. உங்களுடைய குடும்பத்தில் அல்லது உங்களுடைய காதலில் அதிக செலவு உங்கள் தலையில அல்லது உங்களுடைய காதலன், காதலி, கணவன், மனைவி தலையில? ரேடியோ சிட்டில இன்னைக்கு இதை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். இந்நிகழ்ச்சியில் நேயர்கள் கூறும் கருத்துக்களுக்கு நிலையமோ தொகுப்பாளரோ பொறுப்பாக மாட்டார்கள். Radio City Love Guru. Radio City Love Guru. Radio City Love Guru. FM na Radio City 91.1. Radio City. நான் என்ன அப்படி கேட்க கூடாது கேள்வி கேட்டேன். ஒரு சாதாரண கேள்வி, யார் அதிகமா செலவு பண்றீங்க, யாரோட பர்ஸ் சீக்கிரமாவே காலி ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்டேன். அது எப்படி இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு தோழி ஃபோன் பண்ணி சண்டை போட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச லைஃப்ல அவங்க பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வாங்கியிருக்கவே மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம கூட பேசுறதுக்காக ஜித்து வந்திருக்காரு. எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. எஃப்எம் ரேடியோ சிட்டி. ஜித்து, அதிகமா நீங்க செலவு பண்ணுவீங்களா இல்ல உங்களுக்கு அவங்க செலவு பண்ணுவாங்களா? என்ன பொறுத்த வரைக்கும் அவங்க ஏர்ன் பண்றாங்களா? எப்படி உங்களுக்கான செலவுகள்லாம் அவங்க செய்யறாங்க, அல்லது நீங்க கொடுக்குற காசையை திரும்ப உங்களுக்கு செலவு பண்ணுவாங்களா? நான் ஏர்ன் பண்றேன், சோ நான் பிரச்சனை இல்ல. நான் ஒரு 100 செலவு பண்ணா அதுல அவங்க 10 செலவு பண்ணாலும் பெரிய விஷயம் இல்ல. ஆக்சுவலா குரு, அட் த ரேட் ஆஃப் காஸ்ட் வந்து செலவு பண்றது நான் தான். ஓகேங்களா? ஓகே. அட் த ஹார்ட் ஆஃப் காஸ்ட் பார்க்கும்போது அவங்க தான். இப்ப சொன்னீங்களே இது வார்த்தை, ரேட் ஆஃப் காஸ்ட் வெர்சஸ் ஹார்ட் ஆஃப் காஸ்ட். ரொம்ப அருமையா இருக்குது கேட்கறதுக்கு. ஜெயிக்கிற விஷயம் ஹார்ட் ஆஃப் காஸ்ட் தானே. நியாயம், ரொம்ப நியாயமான விஷயம். ஸ்டே டியூன். 426999 கால் பண்ணுங்க. ரேடியோ சிட்டில நீங்களும் உங்களுடைய உணர்வுகளை பகிர்ந்துக்கலாம். அதிகமா யார் செலவு பண்றாங்க அப்படிங்கிறது தான் கேள்வியை தவிர, அதிகமா செலவு பண்றவங்களுக்கு தான் அதிகமான அன்பு இருக்குது அல்லது கம்மியா செலவு பண்றவங்களுக்கு கம்மியான அன்பு இருக்குது அப்படிங்கிற அர்த்தமே கிடையாது. சோ அதனால அப்படி ஒரு எண்ணம் இருந்ததுன்னா அதை தூக்கி தூரமா வச்சிருங்க. இன்னைக்கு பினான்சியல் இண்டிபெண்டன்ஸ், அதாவது பொருளாதார சுதந்திரம் அப்படிங்கிறது இன்னைக்கு பெண்களுக்கும் கிடைச்சிருக்குது. இன்னைக்கு வேலைக்கு போறாங்க, கை நிறைய சம்பாதிக்கிறாங்க. பட் ஸ்டில் கை நிறைய சம்பாதிச்சாலுமே ஒரு சில பேர் கையை விட்டு காசு எடுக்க மாட்டாங்க. பெண்கள் கிட்ட மட்டுமல்ல, ஆண்கள் கிட்டயும் இந்த குணாதிசயம் உண்டு. இந்த எச்சி கையால காக்கா கூட விரட்ட மாட்டாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரியான ஆண்களும் இருக்கதான் செய்வாங்க. சோ இதுல நீங்க எங்க இருக்கீங்க? அந்த அதிகமான செலவுகளை யார் செய்யறா, அண்ட் இன்னொருத்தவங்க அதை எப்படி மேனேஜ் பண்றீங்க? ரேடியோ சிட்டில இன்னைக்கு இதை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். ரேகா கூட தான் பேச போறோம். எஃப்எம்னா ரேடியோ சிட்டி 91.1. யாருடைய பர்ஸ் சீக்கிரமா காலி ஆகுது, ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க செலவு பண்ணிக்கிறதுல அப்படின்னு சொல்லி கேட்டேன். ரேகா, உங்க பர்ஸா அவர் பர்ஸா? அவங்க பர்ஸ் தான் குரு. ஏன் நீங்க செலவு பண்ண மாட்டீங்களா இல்ல பண்ண விட மாட்டாரா? இல்ல குரு, என்னை பண்ண விட மாட்டாங்க. அவங்க எப்போதுமே அவங்க தான் பண்ணிட்டு இருக்காங்க. நாங்க லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ண அந்த ஸ்டேஜ்ல ஒரு 5 years ஆயிடுச்சு. இப்போ நாங்க MBA படிச்சுட்டு இருக்கும் போது ஃபர்ஸ்ட் வந்து காலேஜ் ஃபீஸ் கட்டுறதுக்கு ரொம்ப வந்து கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். அப்போ அவங்க தான் நானே பே பண்றேன், டிசி வாங்கிடலாம், அதுக்கப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப சென்னை வந்து ஜாப்க்கு, ஹாஸ்டல் ஸ்டே பண்றதுக்கு, பாக்கெட் மணில இருந்து எல்லாமே அவங்க தான் கொடுத்தாங்க. இப்போ நான் ஒரு நல்ல ஜாப்ல இருக்கேன், நல்ல சேலரி வாங்கினேன். பட் இப்பவும் அவங்க தான் நான் ஏதாவது செலவு பண்றேன். ஒரு வகையில பார்த்தா இது வந்து அந்த ஆண் தான் பெண்ணுக்கு செலவு பண்ணும் ஆண்கிற மனோபாவம் தாண்டி இது எனக்கானவ, இவளுக்கு நான் தான் பண்ணணும் அப்படின்னு ஒவ்வொரு ஆணும் நினைக்கிறான் அப்படின்னு எடுத்துக்கலாமா? ஆமா, சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட நான் எவ்வளவுதான் கம்பல் பண்ணா சேவிங்ஸ் வச்சுக்கோ, பத்திரமா வச்சுக்கோ, நம்ம குழந்தைக்கு வச்சுக்கோ அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அவங்க எடுத்துக்க மாட்டாங்க. அதே மாதிரி போன் இன்ன வரைக்கும் அவங்க கட் பண்ணி தான் கூப்பிடுவாங்க, அதை கூட நீ செலவு பண்ண விட மாட்டாங்க. சூப்பருங்க. இந்த மாதிரி நிறைய பேர் நானும் பாத்திருக்கேன். சோ அதனால உங்க சொல்றது எதுவும் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாலாம் இல்ல. ஸ்டே டியூன்ட். எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. எஃப்எம் ரேடியோ சிட்டி 91.1. அண்ட் உங்களுடைய காதலை பொறுத்த மட்டும்
யார் இன்னொருத்தவங்களுக்கு அதிகமா செலவு பண்றது? அது காதலா இருக்கலாம் அல்லது திருமண வாழ்க்கையில இருக்கலாம். திருமணமான பிறகு கணவனுக்கு மனைவிக்கு இடையில என்ன தனித்தனியா இருக்குது, எல்லாம் ஒண்ணுதானே அப்படிங்கிறீங்களா? ஒண்ணு கிடையாது அப்படிங்கிறது உங்க மனசுக்கு தெரியும். உங்க மனசுக்கு தெரிஞ்ச விஷயத்த மனசை விட்டு வெளிப்படையா பேசணும் அப்படின்னா ரேடியோ சிட்டி. ரேடியோ சிட்டி லவ் குருவோட நீங்க கேட்டு இருக்கிறது எஃப்எம்னா ரேடியோ சிட்டி 91.1. காதலையும் சரி திருமண வாழ்க்கையிலும் சரி யாரோ ஒருத்தங்க அதிகமா செலவு பண்ணுவாங்க, இன்னொருத்தவங்க கொஞ்சம் சேமிப்பாங்க. அதுதான் இயல்பு. சோ அந்த மாதிரி உங்களுடைய காதல்ல உங்களுடைய திருமண வாழ்க்கையில யார் அதிகமா செலவு பண்ணுவீங்க? யாருடைய பர்ஸ் சீக்கிரமா காலியாகும், இன்னொருத்தவங்க யாரு கொஞ்சம் பத்திரப்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கேன். இப்ப நம்ம கூட பேசுறதுக்காக தினேஷ் வந்திருக்காரு. தினேஷ், அதிக செலவாளி நீங்களா அல்லது அவங்களா? ரெண்டு பேருமே லவ் குரு. என்கிட்ட இருக்கும்போது நான் செலவு பண்ணுவேன், அதே மாதிரி என்கிட்ட இல்லாத டைம் அவகிட்ட இருக்குன்னா அவன் செலவு பண்ணுவான். அப்போதைக்கு அவங்க கிட்டயும் இல்லைன்னா அவகிட்ட இல்லைன்னா அன்னைக்கு ஒரு நாள் சும்மா இருந்துருவோம், செலவு பண்ண மாட்டோம் ரெண்டு பேருமே. ஓகே, சோ ரெண்டு பேர்ல யார் அதிகமா செலவு பண்றாங்க அப்படிங்கறத நீங்க சொல்றதுக்கு விரும்பல இல்லையா? ஆமா லவ் குரு. இல்ல அப்படி இல்ல, இப்ப நான் அதிகமா செலவு பண்ணேன்னா நான் சொல்லுவேன் நான் தான் லவ் குரு அதிகமா செலவு பண்றேன். அப்படி இல்ல, ரெண்டு பேருமே சேம் தான். ரெண்டு பேரும் ஈக்குவலா செலவு பண்ணிக்கிறீங்க. நீங்க என்ன பண்றீங்க, அவங்க என்ன பண்றாங்க? அவங்க வந்து ஒரு ஷாப்ல ஒர்க் பண்றாங்க லவ் குரு. ஓகே, நான் வந்து டிரைவரா ஒர்க் பண்றேன். ஓகே, சோ ரெண்டு பேருடைய சராசரி வருமானத்துல இருந்து இவ்வளவுதான் அவ்வளவுதான் கணக்கு வச்சுக்கிறது இல்ல. அந்த மாசம், அந்த வாரம், அந்த நாள், அன்னைக்கு, அந்த மொமெண்ட்ல என்ன தோணுதோ அதுக்கு செலவு பண்ணிப்பீங்க. இருந்தா சந்தோஷமா இருக்குது, இல்லைனாலும் சந்தோஷமா இருக்குது. அதை நினைச்சு ஃபீல் பண்றது கிடையாது. ஆமா லவ் குரு, எக்ஸாக்ட்லி. சோ ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தங்க செலவை கண்ட்ரோல் பண்ணி கொஞ்சம் சேவ் பண்ணலாமே? இல்ல அப்படியும் நான் பண்ணிட்டு தான் இருக்கேன் லவ் குரு. ஏன்னா பேங்க்லயே சேவ் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஓகே, இருந்தாலும் ஏதாவது ஒண்ணு கேட்டு நம்ம இல்லன்னு சொன்னோம்னா மனசு கஷ்டப்படும் இல்லையா? அதே மாதிரி அவளுக்கும் தெரியும், நான் ஏதாவது கேட்டேன் எனக்கு வாங்கி கொடுக்க முடியலன்னா என் மனசு கஷ்டப்படும்னு அவளுக்கு புரியும். அதனால அவளும் அதையும் அவாய்ட் பண்ண மாட்டான். சூப்பர்ங்க. பணத்தை சேமிச்சு வைக்கிறத விட நல்ல ஞாபகங்களையும் சந்தோஷத்தையும் சேமிச்சு வைக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். நல்லது. அவளோட நேம் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். சொல்லும் போதே லவ் குரு சொல்ல பேசுறேன் சொல்லும் போதே என் பேரும் சொல்றா அப்படின்னா, பேர் வந்து வினோதினி. எங்களுக்கு அம்மா சாங் போட முடியுமா லவ் குரு? எதுக்கு அம்மா சாங்? இவ்வளவு சந்தோஷமான ஒரு லவ்ல சந்தோஷமா இருக்கேன். இல்ல இருந்தாலும் அவளுக்கும் பிடிக்கும், எனக்கும் ரொம்ப பிடிக்கும். அதனாலதான் இன்னைக்கு இந்த ஒரு சோகமான மூட வந்து நான் கிரியேட் பண்ண விரும்பல. கண்டிப்பா வேணா அவங்க அம்மா வந்ததுக்கு அப்புறம் கல்யாணம் ஆகி குழந்தை எல்லாம் பிறகும்ல, அதுக்கப்புறம் வேணா இன்னொரு நல்ல அம்மா பாட்டு போடுறேன், சரியா? சோ ஏற்கனவே நம்ம வந்து அந்த சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி நீங்க ஒரு பாட்டு போடுவீங்க பாருங்க லவ் குரு. நீங்க பேசும்போது அழலினாலும் அந்த பாட்டு கேட்கும் போது நான் அழுதுருவேன் லவ் குரு அப்படின்லாம் ஒரு சில பேர் சொல்லும் போது எவ்வளவு பேரை நம்ம துன்புறுத்திட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு குற்ற உணர்ச்சியில நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். 426999 கால் பண்ணுங்க. ரேடியோ சிட்டில நீங்களும் உங்களுடைய உணர்வுகளை பகிர்ந்துக்கலாம். அதிக செலவுகள் உங்கள் பக்கமா அல்லது உங்களுடைய இணையின் பக்கமா? ரேடியோ சிட்டில எனக்கு இதை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். ரேடியோ சிட்டி லவ் குரு நிகழ்ச்சியில இப்ப நம்ம கூட பேசுறதுக்காக ராஜ்குமார் வந்திருக்காரு. எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. எஃப்எம்னா ரேடியோ சிட்டி 91.1. யார் அதிகமா செலவு பண்ணுவா ராஜ்குமார், நீங்களா அவங்களா? அவங்க செலவு பண்றேன்னு சொல்லுவாங்களா ஃபார்மாலிட்டிக்காவது, இல்ல சொல்ல கூட மாட்டாங்களா? டெய்லி சொல்லுவாங்க. அப்படி சொல்றவங்க கிட்ட பண்ணு ஓகே அப்படின்னு சொல்லி விட வேண்டியதானே? ஏன் நீங்களே பண்ணுன்னு சொல்லி அவ்வளோ ஆசைப்படுறீங்க? சார் அது நம்ம பசங்க சார், அது ஓகே, சூப்பர். சோ அது ஒரு சந்தோஷம் இல்லையா? நமக்கு பிடிச்சமானவங்களுக்கு அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் நம்ம வாங்கி கொடுக்குறோங்கிறது நமக்கு மிகப்பெரிய சந்தோஷம். கல்யாணம் ஆயிடுச்சா? எப்போ கல்யாணம்? இப்பதான் அண்ணனுக்கு முடிஞ்சு படிச்சுட்டு ஜூன் எக்ஸாம் முடியுது. அதுக்கப்புறம் வீட்டுல என்ன நினைக்கிறாங்க, கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணட்டும், அப்பதான் வீட்டோட கொஞ்சம் கஷ்டம் தெரியும், ஒர்க் பண்ணட்டும், அதுக்கப்புறம் நம்ம கல்யாணம் பண்ணுவோம். சூப்பர்ங்க, ஆல் தி பெஸ்ட் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ. இந்த நேரத்தில் உங்களுடைய உணர்வுகளை பகிர்ந்ததற்கு மிக்க நன்றி. தேங்க்யூ சார். ஸ்டே டியூன்ட். எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. எஃப்எம் ரேடியோ சிட்டி 91.1. ரேடியோ சிட்டி லவ் குருவோட நீங்க கேட்டு இருக்கிறது எஃப்எம்னா ரேடியோ சிட்டி 91.1. ரேடியோ சிட்டி லவ் குரு நிகழ்ச்சியில இப்ப நம்ம நெப்போலியன் கூட தான் பேச போறோம். எஃப்எம் ஓடி இணைந்திருக்கீங்க. எஃப்எம்னா ரேடியோ சிட்டி 91.1. நெப்போலியன், உங்களுடைய காதல் வாழ்க்கையில நீங்க அதிகமா செலவு பண்ணுவீங்களா இல்ல அவங்க அதிகமா செலவு பண்ணுவாங்களா? நான் தான் லவ் அதிகமா செலவு பண்ணிருக்கேன். லவ் பண்ணிட்டு இருக்கீங்களா இல்ல கல்யாணம் ஆயிடுச்சா? லவ் வந்து மிஸ் டான்சிங் ஆயிடுச்சு. ஓ, பிரேக்கப் ஆயிடுச்சு. பிரேக்கப் ஆயிடுச்சு. ஏன், என்ன காரணம் பிரேக்கப்க்கு? அவங்க வந்து அவங்க அப்பா அம்மா இல்ல, அப்பா அம்மா இருந்து நான் தான் பாத்துட்டு இருந்தேன். அவள 6 இயரா லவ் பண்ணேன். நம்ம வீட்லயும் ஒத்துக்கல, வீட்டுல கன்வின்ஸ் பண்ணேன். ஓகே நான் சரிடா, உன்னோட சந்தோஷம் எதுவோ என்னோட சந்தோஷம் சொன்னாங்க அப்பா அம்மாவும். சரி போயிட்டு பொண்ணும் கேட்டோம். ஓகே மேரேஜ் பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னாங்க. சொல்லி ஒரு 2 மந்த் இருக்கும், வேண்டாம் அவன் தேவை கிடையாது, அவன் வந்து அவங்க மாமா பொண்ணை கட்டிப்பான், அவனை சாகடிச்சிருவான் அப்படின்னு சொல்றாங்க. யார் அப்படி சொன்னது? அவங்க பாட்டி சொன்னாங்களாம். அதுக்கோசம் என்ன பண்ணாங்க, அவங்க
எங்க பாட்டி சொல்றத நான் கேட்பேன். அதான் நான் கேட்டேன், ஏம்மா பாட்டி வந்து இப்போ வந்தாங்கம்மா, சின்சியரா லவ் பண்ண அப்ப தெரியாதா? நான் சின்சியரா தானே லவ் பண்ணேன். ஏன்னா எங்க ஃபேமிலி சைடு மொத்த பேருக்கும் தெரியல குரு, நான் இவ்வளவுதான் கட்ட போறேன், இவ்வளவுதான் கட்டிக்க போறேன்னு அவங்க எல்லாருக்குமே தெரியும். ஓகே, சோ இப்போ ரெண்டு பேரும் பேசிக்கிறது இல்ல? இல்ல குரு, அவங்க போன் பண்றாங்க. அப்புறம் என்ன? எனக்கு வந்து இப்ப வந்து எங்க கசின் மாமா பொண்ணை வந்து பேசி முடிச்சுட்டு இருக்காங்க. இப்ப எனக்கோசம் அப்பா அம்மா இருந்தாங்க. ஏன்னா இப்ப அவங்க வந்ததுனால அவ வேணாம்னு சொல்லிட்டு போயிட்டா. இப்ப அவங்க கோசம் நான் இருக்கணும்ல. நாங்களா அப்படி சொல்றீங்க? ஏன்னா நான் பொண்ணு விட்டு எவ்வளவு காலகட்டம் இந்த டைம் எடுத்துக்கிட்டீங்க? அதாவது நீங்க லவ் பண்ணிட்டு இருந்தவங்க உங்களை வேணாம்னு சொல்றதுக்கும் இப்போ உங்க மாமா பொண்ணுக்கு நீங்க ஓகே சொல்றதுக்கும் இப்ப வந்து 1.5 year ஆகுது, உங்களுக்கு 1.5 வருஷம் ஆகுது. அப்புறம் நாங்க இப்போ பேசுனது இல்லை, மாமா கூட பேசுனது இல்லை. அவளா போன் பண்ணுவாங்க. நான் ஓப்பனா சொன்னேன், மா இது மாதிரி நாளே லவ் ஃபெயிலர்மா, நான் கட்டிக்கணும் விருப்பமா கேட்டேன். என்னம்மாம்மா நான் தான் சொன்னேன் மாமா உன்ன, எவ்வளவோ பேர் சொல்லக்கூடிய மாமா பொண்ணு, நான் அதை கூட கேர் பண்ணிக்கவே இல்லை. ஆனா நான் வந்து அவ தான் வேணும்ட்டு வந்து 6 year லவ் பண்ணேன். அவள் நான் தான் பாத்துட்டு இருப்பேன். எனிவே எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. நீங்க எடுத்த முடிவு சரியா தவறா, அல்லது இப்ப அவங்க திரும்பி வருது இதுதான் விதியா இல்ல எதுவுமே எனக்கு சொல்ல தெரியல. அதிக பேர் காயப்படாம பாத்துக்கோங்க. அண்ட் ஆல் தி பெஸ்ட். எது நடந்ததுனால உங்க லைஃப்ல. ஸ்டே டியூன். FM கேட்டுட்டு இருக்கீங்க. FM ரேடியோ சிட்டி 91.1. நான் உங்க ரேடியோ சிட்டி லவ் குரு.